தமிழ் சேனல். இயற்கையான முறையில் வேகமாக கருத்தரிப்பது எப்படி? மிகச்சிறந்த 7 வழிகள் பற்றி பார்ப்போம். பிள்ளை செல்வம் யார்தான் வேண்டாம் என்பார்கள். சென்ற நூற்றாண்டில் டஜன் கணக்கில் பிள்ளை பெற்று வந்தவர்கள் இருந்தனர். ஏன், பேரன் பேத்தி எடுத்த பிறகும் கூட குழந்தைகள் பெற்றவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று இப்படி குழந்தை பெற்றுக்கொள்ள பொருளாதாரமும் இல்லை, ஆரோக்கியமும் இல்லை. ஆண் பெண் இருவர் மத்தியிலும் கருவளம் சார்ந்த குறைகள் அதிகரித்து வருகிறது. இதற்கு காரணங்கள் பற்பல. எப்படி எளிதாக கருத்தரிப்பது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆரோக்கியமான உடல் சரியான நாட்களில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலே போதும். மேலும் செயற்கையை விட்டு சற்று விலகி இயற்கைக்கு திரும்புங்கள். எல்லாமே எளிமையாக மாறிவிடும். கருத்தரிக்கும் வாய்ப்பினை அதிகரிக்க எளிய இயற்கை வழிகள். 1. உங்களது உடல் எடையை சரிபார்க்க வேண்டும். உடல் பருமன் நீங்கள் கருத்தரிக்கும் வாய்ப்பை குறைத்துவிடும். எனவே சரியான உணவுகளை சரியான நேரத்தில் சரியான அளவில் உட்கொள்ள மறக்க வேண்டாம். உங்கள் BMI அளவை சீராக வைத்துக் கொள்ளுங்கள். இயற்கை வழி 2. காஃபி மற்றும் காஃபைன் கலப்புள்ள பானங்களை அதிகமாக உட்கொள்ள வேண்டாம். இது பெண்கள் மத்தியில் கருவளத்தில் எதிர்மறை தாக்கம் உண்டாக காரணியாக இருக்கின்றது. எனவே ஒரு நாளைக்கு 200 மில்லிகிராம் அளவுக்கு அதிகமாக காஃபைன் உட்கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். இயற்கை வழி 3. ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் புகை பகைதான். அதிகமாக புகைப்பதால் பெண்களின் கருவளம் குறைந்து விடுகிறது. இதனால் கருத்தரிக்கும் வாய்ப்பும் குறையும். எனவே இதில் பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயற்கை வழி 4. மாதவிடாய் சுழற்சியை சரியாக கணக்கிட்டு வாருங்கள். இந்த சுழற்சியில் நடுவே கரு வலிமையாக இருக்கும் நாட்களில் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவது கருத்தரிக்கும் வாய்ப்பை அதிகரிக்கும். இயற்கை வழி 5. மன அழுத்தம் அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆண் பெண் இருவர் மத்தியிலும் இந்த மன அழுத்தம் கருவளத்தை குறைக்க செய்கிறது. எனவே அமைதியாக இருங்கள். தியானம், யோகா போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுங்கள். இயற்கை வழி 6. ஆரோக்கியமான உணவுகளில் கவனம் செலுத்துங்கள். துரித உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்த்து நட்ஸ், தானியங்கள், பழங்கள், நெய் போன்றவற்றை உணவு பழக்கத்தில் அதிகம் சேர்த்து கொள்ளுங்கள். இயற்கை வழி 7. சப்ளிமெண்ட்ஸ் உங்கள் மருத்துவரிடம் கலந்தாலோசித்த பிறகு வைட்டமின் சி, ஃபோலிக் அமிலம், ஜிங்க் போன்ற சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இவை கருத்தரிக்கும் வாய்ப்பை அதிகரிக்க செய்யும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.